ஓகே கைஸ், இது அந்த நண்டோட வீக்னஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அடித்தா கண்டிப்பாக அது காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். அடிடா போடு, வேற லெவல். ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஹங்க்ரி ஷார்க் அப்படின்ற இந்த கேமை தான் விளையாட போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வந்து இந்த கேமை போடு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த கேமை போட்டிருக்கேன் இப்போ. அண்டு இந்த கேமில் வந்து நம்ம ஒரு ஷார்க்காக இருக்க போகிறோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இந்த கேமில் நம்ம ஒரு ஷார்க், அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கடலில் இருக்க மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவோம். ஸோ கண்ணில் கிடைக்கிற மீனெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், பிடிச்சி லபக்கு லபக்குன்னு சாப்பிட்லாம். இங்கே நண்டுலாம் இருக்குது. ஓகே, யாரா கடலுக்குள்ளே யாரை மார்க் போட்டு வச்சுருக்கவன்? விதவிதமான மீன்லாம் இருக்குது. ஆனால் நம்ம யார், ஷார்க்கு. யார் வந்தாலும் நம்மளை சாப்பிட்ருவோம். ஓ சாரி ஹோ, நம்ம அவங்கள சாப்பிட்ருவோம். இது எந்த கடலுன்னு தெரில. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோவில் இந்த மாதிரி பல ஃபன்னி கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கூடிய சீக்கிரமாக ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸோடு ஜாயின் ஆகலாம். இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். என்னடா மனுஷங்கள்லாம் சாப்பிடுது ஷார்க்கு? மனுஷங்களை கூட சாப்பிடுவியா நீ? வாவ், நல்ல ஷார்க்காக இருக்கே. என்ன மீன் பறக்குது? என்னடா வந்ததுலேருந்து ஒன்றும் ஆகலையேன்னு பார்த்தேன். எவனோ சூனியம் வச்சிட்டாண்டோ, மீன்லாம் பறக்குது. கண்ணு முன்னாடியே ஒன்று பறந்து போகுதுங்க. அதை சாப்பிட்றலாம். இல்லை, அந்த பறக்கிற மீனை பார்த்தோம், அதை விட்டு வைக்கக்கூடாது. நம்மளை பிடிச்ச ஏதாவது பண்ண போது. இங்கே பறவைலாம் இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் சாப்பிட்லாம். எல்லா விதமான ருசியும் பார்க்குது இந்த ஷார்க்கே. உன் பசியை தீக்கிறதுனால தான் கொஞ்சமாக நன்றி தன்மை. இங்கே யார் அந்த அமுல் பேபியே போச்சா? அவன் மாட்டு இதுவில் மிதந்துருந்தான், அந்த ரப்பர் இதுவில். ஏய், யாரா அது? ஐயோ போச்சுடோ, சூனியம் வச்சாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரோ வந்து கடிக்கிறாங்களே. விடு. அம்மா நல்ல வேலை, அதையும் சாப்பிட்ருச்சு. சைஸில் டபுள் மடங்காக இருக்குது. இது என்னது? ஓ மேப்பா, கூகுள் மேப் மாதிரி போல. ஓகே, ஸ்ட்ரைட்டாவே போயிடலாமே. கூகுள் மேப் போய் சொல்லாதடா. ஓகே, இது எந்த மாதிரி கூகுள் மேப்னு தெரில. ரொம்ப பெரிய கடலாக இருக்குமோ? இந்த மாதிரி ஒரு கடலை நான் உலகத்துலேயே பார்த்ததே இல்லையே. சரி, அது ஏதோ ஒன்றா இருக்கட்டும். அது தெரியாமல் கமெண்டில் வேறு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேனே. சரி பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு நான் கட் பண்ணி தான் காட்டுவேன் கைஸ். ஏன்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கிட்டே போச்சு. ஐயோ, இந்த மீன் மேலே பட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஃபுல்லாக விஷம். எவன்டாவன்? டே விட்றா டே. என்ன மனுஷெல்லாம் வரான், அவனே சாப்பிட்ருச்சு. அடா பாவிங்களா, கடலுக்குள்ளே சொராவை தேடின்னு தான் வந்திருக்கீங்களா நீங்கள்? ஏன்டா சொராவை கூட விட்டு வைக்க மாட்டிங்களாடா? சொராவையும் நிம்மதியாக விட மாட்டானுங்க. இங்கே 2 சொரா வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே, நம்ம விடுமா? பெரிய சொரா கிட்டலாம் வாழாட்டக்கூடாதுன்னு உங்கள் சொல்லித்தரல. ஓகே, சின்ன மீனாக மாட்டுது. இங்கே ஒரு ஆமை போகுது, இதை பிடிப்போம். ஓகே, இந்த மேப்பில் பார்த்து அது என்ன அங்கே நண்டு சிம்பிள் மாதிரி ஏதோ காட்டுது. அம்மா இதுவா? இது வேறு கடிச்சிட்டு தான் விடவே. ஃபஸ்ட்டு அது கதையை முடிப்போம். ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்குது, சொராவாக வந்து கடிக்குது. இரு, அங்கே ஏதோ ரவுண்டாக இருக்கே, என்னது அது? அங்கங்கே வச்சுருக்கானுங்க, பார்க்க பாம் மாதிரியே இருக்கே. எங்க பாம்பு தாங்க அது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? எவன்டா அது பாம்பை தூக்கின்னு வந்து கடலில் வச்சவன்? ஏன்டா இது சொரா பிடிக்கணுன்றது காரணத்துக்காக? அட பாவீங்களா, இங்கே என்ன பெருசாக துணியை வச்சு போட்ட மாதிரி ஏதோ போகுது. காஞ்சனா பேய் படத்தில் இதான் துணியாக நடிச்சிருக்குமோ? ஐயோ, நம்ம ஹெல்த்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. சீக்கிரமாக ஏதாவது மீனை சாப்பிடணும். போச்சுடா.
எல்லாம் அந்த ஸ்டிங்ரேன்னு நினைக்கிற அது பேர். அதால் தான் இன்றைக்கி அதை சும்மா விடக்கூடாது, அது பிடிச்சி காலி பண்ணிட்டு தான் போகிறோம் இன்றைக்கி நம்ம. இது என்ன ஸ்டார்லாம் இருக்குது, கடலுக்குள்ளே நிறைய மர்மங்கள் இருக்குது. டைட்டானிக் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுலேயே பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதனால் கடலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம ஒரு சொரான்றதுனால கடலுக்குள்ளே என்னென்ன விலங்கு புதுசு புதுசாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி தான் காட்டுறேன், அதனால் கோச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குற கேம்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். என்ன இதுங்க வேறு வந்துடுதுங்களே அப்பப்போ, விடுங்கடாடி. ஓகே, அங்கே முள் மாதிரி நீட்டாக ஏதோ மீனுங்க போச்சு, அதுங்க பேர்லாம் என்னன்னு தெரில. அதுங்க வந்து குத்துச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு குத்து தான், பார்பிக்யூ போடுற மாதிரி நம்மளை போட்டு போயினே இருக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இவ்வளோ கிட்ட வந்துட்டோம். வழியில் நிறைய சொராலாம் வந்தது, அதெல்லாம் டாஜ் பண்ணி தப்பிச்சு வந்திருக்கேன். எது 2D என்ன போட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லுதுங்க, 2D ப்ரெஷர் டேமேஜா? ஓ, இந்த சொராவால் ரொம்ப ஆழமாக போக முடியாது போல். ஏன்டாடி அந்த நண்டு சிம்பிள் போட்டிருக்கிறதுக்கு போகலான்னு பார்த்தா கீழே போட மாட்டேங்கிறடாடி. இப்படிலாம் பண்ணால் நான் எப்படி போவேன்? இந்த கடல் எவ்வளோ ஆழமான கடல். சரி, இப்போ என்ன ஒன்று பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த மீனால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மீன் கிடச்சிருக்கு. கண்ணில் கிடைக்கிற மீன்லாம் கடிக்க வேண்டியதான் இன்றைக்கி, கோல்டன் வேட்டை நம்மளுக்கு. ஒரு வழியாக அந்த முள் மீனையும் சாப்பிட்டோம், ஆனால் ஒன்றும் ஆகலை. எதாவது ஆகிடுமா என்ன? ஏன்டாடி வயிறு கீரை ஏதாவது ஆகிட போகுதுடா ஷார்க்கு. இங்கே ஒரு பொண்ணு மாட்டுச்சு, என்ன போச்சா? அடுத்து மனுஷக்கறி சாப்பிட்ணும் எனக்கு, யாராவது வாங்கலாடே. மேலே ஒரு பறவை போகுது, பொறுமையாக போய் அப்படியே லபக். மாட்டலையே, குதி சொரா குதி, லபக். மாட்டிக்கிச்சு. கீழே ஸ்டார் ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இந்த பறக்கிற ஃபிஷ் தான் என்கிட்டேருந்து தப்பிச்சிக்கினே இருக்குது அப்பப்போ. இது வேறு பக் ஆகிட்டே இருக்கு. இங்கே ஒரு மனுஷன் போடுறான், கடற அவனை. என்னென்ன பண்ணியிருப்பீங்க, கடலுக்குள்ளே பிளாஸ்டிக்லாம் தூக்கி போடுறது நீங்கள் தான்டா. உங்களை இன்றைக்கி 2ல் 1 பார்க்குற இருங்கடா. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், கடலுக்குள்ளே நம்ம கடலை பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால் பிளாஸ்டிக் கேன்ஸ் எல்லாம் கடலில் தூக்கி போடாதீங்க. அந்த தூக்கி போடுறதுனால இந்தமாரி பல விலங்குகள் கடலுக்குள்ளே இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க. அதை நம்ம சாப்பிட்றது வேறு விஷயம், நம்ம பசிக்குதுன்னு சாப்பிட்றோம். ஆனால் தயவு செஞ்சு பிளாஸ்டிக்லாம் கடலில் தூக்கி போடாதீங்க. இது உங்களுக்கு வைக்கிற கைண்ட் ரெக்வெஸ்ட் கைஸ். ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஐயோ இந்த மீன் கூட்டமாக வருதே, நான் வேறு அதுக்கிட்டே போகிறேன், அதையும் ஒரு மீனை நினச்சிக்கிட்டு. ஓகே, இங்கே கலர் மீன்லாம் இருக்குது. இந்த மீன்லாம் எடுத்துன்னு போய் கடையில் போட்டு விற்றாவது காசு கிடைக்கும், நீ தினே காலி பண்ணிடுறியே. ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்குது. இங்கே ஒருத்தன் இருக்கான், இவனை சாப்பிட்டாலே ஃபுல் ஹெல்த் ஏறிடுதுங்க. ஆனால் இவன் கிட்ட கண்ணில் மாட்டணும்னு வச்சுக்கோங்க, கடிச்சே காலி பண்ணுவான் நம்மளை. ஓகே, நம்ம மேலே வந்து இங்கே என்ன ஷிப்பை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கேயோ பார்த்துருக்கேனே. சரி, அதை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே சில பறவைலாம் பறந்துட்டுருக்கு. தங்க பறவையா? ஓகே, இங்கே ஒரு மனுஷன் இருக்கான். என்னடா டான்ஸ் அது? அதுதான் நம்மளுடைய கெத்து. உலகத்துலேயே மிகவும் கொடூரமான, ஐயோ டைலாக் சொல்கிறதுக்குள்ளே உசுறு போச்சு. என்னானாலும் திரும்பி வருவேன்டா. அந்த சொராவா அது என்னது? நண்டு. அது இருக்கிற சைஸுக்கு அதெல்லாம் நண்டுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? சரி பரவாயில்ல, அதோடைய கதையை முடிச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி வரோம். இன்றைக்கி நம்மளுடைய டாஸ்க்காக தான். ஓகே, இந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போவோம். அதுக்கு முன்னாடி அங்கே நிறைய கலர் மீன்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டு வச்சோம். அப்புறம் பெருசாகி இப்போ இங்கே ஒன்று வந்து நம்மளை குத்துச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிடும். நிறைய ஷார்க் இருக்கும் போல் இந்த கடலை நம்மளை தவிர்த்து. அம்மா
எவ்வளோ பெரிய பாம்பு. அங்கெல்லாம் சின்ன சின்னதாக தாங்க இருந்தது. இங்கே அண்டா சைஸில் ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, யாராடி டேய்? என்னதுடா அது? என்ன மீன்றா அது? திடீர்னுட்டு வந்தது, குத்துச்சு போச்சு, வந்தா சுத்தான் செத்தா ரிப்பீட்டு மாதிரி இல்லை இருக்குது இது. ஏம்மா நம்ம விடுவோமா? அதையும் பிடிச்சி சாப்பிடுவோம்ல. இப்போ தான் தெளிவாக பார்க்க முடியுது அந்த மீனை. வாய் முள்ளு மாதிரி இருக்குதுங்க அதுக்கு. அதோ பாருங்க. ஓகே, விடுவோமா? நம்மளையே கடிச்சிது அது. அதை நம்ம பிடிச்சி சாப்பிடாம விடுவோமா? அதான் பிடிச்சிடல பக்குன்னு ஒரு டேஸ்ட் பார்த்தேன். ஓகே, இது சொரா வச்சு கீழே போக முடியாதாட்டுக்கு. இப்போ நம்ம என்ன ஒன்று பண்ணுறது? ஓகே, இதுக்கு அடுத்து ஒரு பெரிய சொரா ஒன்று இருந்ததுங்க. இன்னொன்று பார்த்தேன். அதுக்கு 1000 rupees காயின் கேட்குறாங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 760 சம்திங் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அப்போ காசு சம்பாதிக்கணும். ஓகே, அந்த வேலையை பார்ப்போம். இப்போ கையில் கிடைக்கிற மீன்லாம் தங்க மீன் வருமே. இப்போ நம்ம இங்கே இருக்க மாட்டுக்கு மனுஷன் சாப்பிட்றா விட்றா அவனை. இந்த மனுஷங்களை மட்டும் விட்டே கூடாது. என்னென்ன பண்ணுவீங்க என்ன வச்சு அதோ ஒரு தங்க மனுஷன் போகிறான். என்னடா அதிசயம் இது? இது எல்லாமே தங்கமாக வருது. இன்றைக்கி புதையல் வேட்டைந்தாண்டா. குடி, எல்லாரையும் கடிச்சு சாப்பிடு. தங்கமாக வருது. ஓகே, இதை வச்சே நிறைய காசு சம்பாரிச்சிட்டோம். இப்போ இங்கே ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. இதை கடிச்சா நம்மளுக்கு தான் ஆபத்து. பறந்த நிலத்தவங்களாம் பிடிச்சி சாப்பிட்டோம். இனிமேல் வருவீங்க கடல் பக்கம், வாங்கிக்கோ. அங்கே அவன் போட்டில் நம்மளை பார்த்தோம் பயப்படாமல் இருக்கவன். ஒய் விடு. இங்கே ஒருத்தர் மிதந்துன்னு இருக்காரு. அவரையும் சாப்பிட்டாச்சு. வேறு யாராவது இருக்கீங்களா பாஸ்? என்கிட்ட மோதி பாருங்க, உங்களை விட மாட்டேன். இங்கே ஒன்று மாட்டுச்சு. தம்பி, தத்தக்கன்னு குடிச்சா மட்டும் போதாது, கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். வந்தது சொரான்னு தெரியாமல் அவன் மண்ணு குச்சின்னு இருக்கான் நம்மளை பார்த்து. என்னடா பண்ணுறீங்கடி? இதே மாதிரி எல்லோரையும் கடிச்சு ஒரு 1043 காயின் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஷார்க்கை வாங்கலாம். ஓகே, மேக்கோ ஷார்க்கை வாங்கியாச்சு. இந்த ஷார்க்கு பாய் சொல்லிட்டு இந்த ஷார்க்கை வச்சு இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஓகே, அப்படி இந்த ஷார்க் என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இதுவும் ரொம்ப ஆழமாக போகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட வெறுப்பாகி நாம் கேமை விட்டு போயிடும். நல்லா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ப்ரோ, லிமிட் இருக்குது. ஓகே, வந்தாச்சு. வரும்போதே பார்க்காதே. வந்த உடனே இவங்கக்கிட்ட மாட்டவே கூடாது. ஃபஸ்ட்டு இவங்களை காலி பண்ணுங்க. வாழை வச்சு குத்தியே காலி. என்னடா வந்ததுலேருந்தே எல்லோரும் அட்டாக் பண்ணுறீங்க என்ன? ஃபஸ்ட்லாமாவது பரவாயில்ல, கொஞ்ச நேரம் எங்கேயாவது சுற்றுனதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த சொரா வாங்கினதுக்கப்புறம் சொராவாக வருது. இன்றைக்கி நம்மளுக்கு நேரம் சரியில்லடோய். ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிட்டான். டேய், இந்த சொரா வாங்கினதுலேருந்து வந்து கடிக்க வரீங்களேடா, நான் என்னடா பண்ணேன் உங்களுக்கு? ஓகே, நம்ம லொக்கேஷன் டெஸ்டினேஷன் அங்கே இருக்குது. எங்கே நிறைய பேர் நம்மளை பாருங்க, நிறைய பேர் அட்டாக் பண்ண வராங்க நம்மளை. யார் பண்ண சதி இது? எனக்கு தெரிஞ்ச அந்த நண்டு பையன் தான் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் அவனை பார்க்கல, பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. என்ன மீன்ற இது பச்சை கலரில்? ஓ, டைமண்ட் மீன் ஆட்டுக்கிறது. இந்த தங்கத்துலலாம் மீன் வருது பார்த்தீங்களா? மீன் சொரா அதெல்லாம் அதே மாதிரி அது டைமண்டு போல். இந்த மாதிரி கடல் ஃபுல்லாக கொட்டி வச்சுருந்திங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. நிறைய விதமான மீன் பார்த்துருக்கேன். தண்டுற மீன், எலக்ட்ரிக் மீன்லாம். இந்த மாதிரி தங்க மீன்லாம் பார்த்தது இல்லை. இதை மட்டும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையான வாழ்க்கையில். அதை விற்று சம்பாரிச்சு இரு இப்போ பக்கத்தில் சிவப்பு கலரில் ஏரியாது என்னது? தண்ணிக்குள்ளே எப்படா நெருப்பு எரியும்? நெருப்பு மாதிரி தான் இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நிறைய வித்தகல்ல விஷயம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க. முன்னாடி நானா பாம்பு, இப்போ என்னன்னா நெருப்பு. ஆண்டா பண்ணுறீங்க. சரி, எல்லாம் கற்பனை தானே. கேமில் எல்லாமே பாசிபிள். அம்மா பாமை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே இருக்குது, கிட்ட வந்துட்டோம். ஓகே,
இங்கே தான் அந்த சொரா வாழுது போலச்சு. சொராவா அது பேர் என்னது? நண்டு. இங்கே நோட்டீஸ் போர்டு போட்டிருக்காங்க. ஓகே, உள்ளே போயிட்டோம். போய் பார்த்துருவோம் உள்ளே என்னடா இருக்குதுன்ட்டு. ஓ, உள்ளே இதான் அந்த நண்டா? காலி. என்ன நண்டு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஓகே, அந்த இருக்குதுங்க அந்த பெரிய நண்டு. இதுவும் இல்லையா? மேலே ஒன்று இருக்குது. இதுதான் அந்த பெரிய நண்டாட்டுக்கு. ஓகே, இதோ இருக்குது அந்த பெரிய நண்டு. ஏய், ஏண்டா இதான் அந்த நண்டா? அனகொண்டா சைஸில் இருக்குது. ஐயோ, முக்கால்வாசி எழுத்துக்கு மேலே காலி பண்ணிடுச்சுங்க. நான் கூட மேலே சிலது வந்துங்களே சின்ன சின்னதாக, அதுங்க தான் அந்த நண்டுங்கன்னு நினச்சா இது இம்மா பெருசாக இருக்குது. இப்போ நான் கிடைக்கிற மீன்லாம் சாப்பிட்டா தான் வேலைக்காகும். ஓ பக்காவுது. இங்கே ஒரு நண்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நண்டையும் சாப்பிட்டு எடுத்து ஏற்றினா தான் வேலை இருக்காகும். இங்கே ஒரு பெரிய நண்டு மாட்டுச்சு. ஓகே, பாதி எழுத்துக்கிட்ட நம்ம ஏற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் எப்படியாவது ஏற்றிடணும். சீக்கிரம் ஏதாவது நண்டு வந்து மாட்டி. இப்போன்னு பார்த்து ஒரு நண்டு கூட இல்லை. சரி, நம்ம வெளில போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நம்ம உடம்பே ரெட் கலரில் ஜுரம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மீன் கூட கிடைக்கல. ஓகே, சீக்கிரம் ஏதாவது நல்ல மீனாக கிடைக்கும்னு பார்த்தா ஒரு மீன் கூட கிடைக்கும் வந்து. இதை சாப்பிட்டா ஃபுல் ஹெல்த் ஏறிடுவோங்க. அப்பா ஓடு வேறு லெவல். சாப்பிட்டாச்சு. இங்கே வேறு மனுஷன் தொல்லை வேறு தாங்கலை. உள்ளே அந்த நண்டு தொல்லை தாங்கலைன்னா வெளில போனால் சொரா மனுஷன் தொல்லை பண்ணுறதுக்குன்னே வருவாங்க. ஓகே, போய் அந்த நண்டுடைய கதையை முடிக்கிறோம். நண்டு, இன்னைக்கு நீ வா, நீயா நான் பார்த்துடலாம். ஒன்று விட மாட்டேன். சீக்கிரம் வா. அது வந்துருச்சது. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி எடுப்போங்க. அது கண்டினியூஸாக கையை வச்சு சொல்லிட்டிங்கன்னே இருக்கு. அம்மா போச்சா. பொறுக்கணும். பொறுமை நமக்கு எங்கே இருந்தால் தானே. ஓகே, என்னன்னாலும் நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். விடவே மாட்டோம். நம்ம யார்? கேடி ப்ரோ. அந்த நண்டோடைய கதையை முடிச்சு தான் மேலே என்னதுறாது. நான் ஒன்று என்ன பண்ணேன், என்னை வந்து சீண்டாது. ஐயோ, வாயார் போலாவது. என்ன ஷார்க்குடாது, நம்மளோட பெருசாக இருக்குது. போச்சுடா. ஓகே, நம்மளுக்குனே வருவாங்க போல. என்ன பறக்குது ஷார்க்கு. ஓ, மனுஷன் யாரோ ஒருத்தவனை கூண்டில் கட்டி உள்ளே அனுப்பியிருக்காங்கடோ. இன்றைக்கி அவனை காலி பண்ண வேண்டிதான். பக்கத்தில் என்ன குட்டியோண்டு ஒன்று மிதக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது நம்மளுடைய குட்டி. அதாவது நம்மளுடைய ஸ்மால் வெர்ஷன். எந்திரன் படத்தில் 2.0 அப்புறம் 3.0 ஒன்று வரும்ல, அந்த மாதிரி இது. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ நம்ம பின்னாடியே வரும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கேஜை உடச்சி உள்ளே இருக்க அந்த மனுஷனை சாப்பிடுவோம். மனுஷியோ ஏதோ ஒன்று. ஹெல்த்து வேறு கம்மியாயிடுச்சு. நாக்கு தள்ளுது. சீக்கிரம் போய் ஏதாவது மாடி, யாராவது வாங்கடா ஆடி. பசிக்குதுறா எனக்கு. அங்கே ஒரு மனுஷன். அப்பா சாப்பிட்டோம். வாக்குலாம் இருக்குது. வந்து இறக்கியிருக்காங்க. அந்த கப்பல் கடியில் தான் அந்த கேஜை விட்டு தொங்க விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹெல்த் ஏற்றின்னு போயிருந்தா அப்போ தான் அந்த கேஜை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, எங்கடா கேஜி? அந்த இருக்குது. இப்போ தானே பாதிக்கு மேலே உடச்சிட்டு போகணும். அதுக்குள்ளே எப்படி வந்தது? சரி, மாயமல்ல மந்திரமல்ல மாதிரி இருக்கே இது. சரி, போட்டு உடைப்போம் நம்ம. ஐயோ, இதுங்க வேறு தொல்லை தாங்க முடியல. ஓகே, ஐயோ, உடைக்க விடுங்கய்யோ. மாற்றி தொல்லை பண்ணுறானுங்களே. ஒரு அடி. இன்னும் எத்தனை அடி அடிக்கணும்? இது வேறு அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அடித்தா தான் உடையுது. சாதாரணமாக போனால் உடைய மாதிரி. 2 3 நம்ம தூரமாக போயிட்டு அடிப்போங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இவ்வளோ போதான்னு நினைக்கிறேன். 4 மனுஷி இல்லை. எங்கே தவளை நீச்சல் அடித்தா மட்டும் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிட முடியுமா? அவ்வளோ பெரிய நண்டியே பதம் பார்த்து வந்தவன் நான். என் கிட்டேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா?
ஓகே, நம்ம எப்படியோ எல்லா இடத்துலையும் முடிச்சு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இந்த வாட்டி உன்னை விட மாட்டேன். ஓகே, அது வரட்டும். அது கரெக்டாக அட்டாக் பண்ணி நிறுத்தும் போது நம்ம வெயிட் பண்ணி அடிக்கிறோம். அது மேலே எங்கே இருக்கு? அந்தா இருக்கு. இப்போ அது அடிக்குதா, அது ஒரு இடத்துல நிற்கும், அப்போ நம்ம அடிக்கணும். ஓகே, கையை சொல்லிட்டிங்கன்னே இருக்காமல் நீ இல்லை கொஞ்ச நேரம். இப்போ நம்மளுக்கு கரெக்டான டைம் அடிச்சாச்சு. அதுவும் ஓடி போயிடுச்சு. இப்போ நம்ம ஹெல்த் ஏற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. சீக்கிரம் இருக்கிற நண்டெல்லாம் பிடிச்சி வாயில் போட்டு மில்றாடே. அப்புறம் சொராவாக இருந்து நீ என்ன பிரயோஜனம்? சீக்கிரம் போட்டு மில்லு எல்லாரையும். கையில் கிடைக்கிறோம்னா கடி. ஓகே, இங்கே என்ன மீன்ஸ் அது வெள்ளையாக போச்சு. டியூனாவா? ஹை, உன் சைஸ் என்ன? நீ கடிக்கிற ஆள் என்ன? நம்ம குட்டி பாருங்க, அதை போய் கடிச்சுட்டு இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் பிடிச்சி கடிப்போம். இப்போ அந்த நண்டு எங்கே இருக்கான்? அதோ போதுங்க, நம்மளை பார்த்து பயந்து ஓடுது. ஒரு வாட்டி நம்ம அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டு வந்துருச்சு. நெல் ஏன் நீ டான்ஸ் ஆடுற? இப்போ அட்டாக் பண்ணுவோம். இப்போ 2 வாட்டி தொடர்ந்து அட்டாக் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அந்த நண்டுடைய கதையை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஹெல்த் ஏற்றின்னு வரணும். இந்த டைலாக்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு ஹெல்த் ஏற்றிப்போம். எங்கே அந்த நண்டு? இவ்வளோ பெரிய இடத்துல அந்த நான் எங்கன்றா போய் தேடுவேன். அந்த வருது. நீனா போய் டிஸ்கோ ஆட்டு வர நண்டு. ஆனவனும் எங்கெங்கேயோ போயிடுற நீனு. அட்ரா நண்டை 3 வாட்டி அடித்தோம், ஒன்றும் ஆகலை. இந்த நண்டு கழிவே இல்லையா? போடு வேறு லெவல். இந்த நண்டை, ராட்சச நண்டை நம்ம அழிச்சிட்டோம். அதனால் இனிமே இந்த இடத்துக்கு நாம் தான் ராஜா. ஸோ எப்படியோ இந்த வீடியோ லைக் வந்தாச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னது? புதையலா? போடு வேறு லெவல். நண்டு புதையல்லாம் வச்சுருக்குது. கடல் கொள்ளையர் நண்டாக இருக்குங்க. வாய்ப்பு இருக்குது. அது இருக்கிற சைஸுக்கு எதுவாக வேணும் இருக்கலாம் அது. ஓகே, நிறைய புதையல்லாம் வச்சுருக்கு அந்த நண்டு. விடுவோமா? நம்ம சாதாரணமாக புதையல் கிடச்சாலே விட மாட்டோம். ஒரு நண்டை அடித்து காலி பண்ணி அதோடைய இடத்துல இருக்க புதையல்னா விட்டுருவோமா? ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இன்னொரு அற்புதமான வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ கேடி ப்ரோ.